அனைவருக்கும் வணக்கம். ராமச்சந்திரன் துரை, ராது தினசரி கரும்பு சர்க்கரை. முதலீட்டாளர்களுக்கான சில கேள்விகள் இருந்திருக்கு போல, அது சரியா போய் சேரலை. முதலீட்டாளர் அப்படிங்கிறவங்க வந்துட்டு 10 லட்சம் 20 லட்சம் 50 லட்சம் முதலீடு செய்வதற்கான ஒரு ஏற்பாடு கிடையாது. ராதுவில் வாழ்நாள் வாடிக்கையாளர், அதுதான் எங்களுடைய இலக்கு. பெரம்பலூர் மாவட்டத்தில் பெரம்பலூர் நகரத்தில் வசிக்கக்கூடிய பெரம்பலூர் நகர மக்கள் உறவுகள் அனைவருக்கும் இந்த திட்டத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு 2 முக்கிய புள்ளிகளை வந்து நாங்கள் எடுத்திருக்கோம். ஒன்று, வாழ்நாள் வாடிக்கையாளர் பட்டியல். அந்த வாடிக்கையாளரே ஒரு சிறு தொகை முதலீட்டாளர்கள். சிறு தொகை அப்படிங்கிறது ஒரு 1000 ரூபாய், அதற்கு மேல் அவர்களுடைய விருப்பம். அதாவது ராதுவில் வந்து நீங்கள் மாதம் வாங்கக்கூடிய உணவுப் பொருள் பார்த்தீங்கன்னாக்கா வெளியில் கடைகளில் நீங்கள் வாங்குவீங்க, உங்களுக்கு தெரிஞ்ச பகுதியில் நீங்கள் வாங்குவீங்க. அதையே ராதுவில் வாங்குறதுக்கான காரணங்கள் என்ன, ராதுவில் ஏன் வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் இயற்கை விவசாயம் சார்ந்த விளைபொருட்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கான ஒரு முக்கிய கலப்பணி எடுத்திருக்கோம். அடுத்தது, தரமான உணவுப் பொருள்னு எடுத்துக்கிட்டால் ஏற்றுமதி தரத்திலான உணவுப் பொருளை முதல்ல உள்நாட்டு மக்கள் சாப்பிடணும். மீதி ஆகிறத தான் தனக்கு மிஞ்சினது தர்மங்கிற மாதிரி வெளிநாட்டுக்கு போகணும். ஆனால் ஏற்றுமதி உணவுப் பொருள், ஏற்றுமதிங்கிற பேரை சொல்லி ஏற்றுமதி தரம்ங்கிற வார்த்தையை சொல்லி வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி தான் செய்யப்படுது. நமக்கு 2ஆம் தரம் 3ஆம் தரமான உணவுப் பொருள் மட்டுமே இங்கே மிதமிஞ்சி நிற்கிது. மூன்றாவது, நீங்கள் வாங்கக்கூடிய சந்தை மதிப்பு அது எப்படி நிர்ணயம் செய்யப்படுதுங்கிறத பார்த்தீங்கன்னாக்க, ஒரு பொருள் 100 ரூபாய் விளைவிக்கப்படுதுன்னு சொன்னாக்க மக்கள்கிட்ட வந்து சேரும்போது அது 500 ரூபாவா மாறி நிற்கிது. இடைத்தரகர்கள்னு சொல்லிட்டு 4 பேர் ஒரு பொருளுக்கு வந்து இடைத்தரகர்களாக குறைஞ்சபட்சம் இருக்கிறாங்க. அந்த பொருள் இடைத்தரகர்களை நாங்கள் வந்து பலவீனப்படுத்தணும், அவர்களுடைய லாபத்தை குறைக்கணும், அவங்களுடைய வருவாயை தடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் நாங்கள் செயல்படவே இல்லை. யாரெல்லாம் கடைகளில் போய் வாங்குறவங்கள தடுக்க முடியாது. நாங்கள் குறிப்பிடுவது நஞ்சில்லா உணவை தேடக்கூடிய வாடிக்கையாளர்களை மட்டும், இயற்கை விவசாய உணவுப் பொருளை சாப்பிடணும்னு விரும்பக்கூடிய மட்டும். மொத்த தமிழ்நாட்டிலேயே 35% பேர் தான் நஞ்சில்லா உணவை தேடிட்டு இருக்காங்க, அதை வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதுலேயும் பல பேர் கலப்பட உணவு தெரியாமல் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அது அவர்களுக்கு நஞ்சில்லா உணவை வந்து தேடுறதே ஒரு வேலையாக இருக்கு இல்லையா? அதை குறைக்கிறதுக்காக நாங்கள் அனைத்து விதமான இயற்கை உணவுப் பொருட்கள் பட்டியலையும் உங்ககிட்ட கொடுத்து, இதில் உங்களுக்கு என்ன பொருள் தேவையோ அதை டிக் பண்ணி கொடுங்க, மாதம் உங்களுக்காக நாங்கள் உற்பத்தி செய்து கொடுக்குறோம். அதாவது தேவையே பிறப்பின் தாய், டிமாண்ட் இஸ் மதர் ஆஃப் இன்வென்ஷன். அப்போது யாருக்கு எது தேவைன்னு தெரியாமல் நான் பாட்டுக்கு எல்லாத்தையும் விளைவிச்சிட்டுன்னு சொன்னாக்க எனக்கு நட்டம் ஏற்படும். உற்பத்தி செய்தது மக்களுக்கு போய் சேராது. அப்போ மக்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நான் பட்டியலிட்டு வாங்கி, அதாவது இது எங்கள் ஊருங்கிறதுனால எங்கள் ஊர் மக்கள்கிட்ட நான் நேரடியாக போய் உங்களுக்கான உணவு தேவை என்னவோ அதை எங்களுக்கு பட்டியலிட்டு கொடுங்க, இயற்கை விவசாயம் சார்ந்து கொடுக்குறோம், நஞ்சில்லா உணவு கொடுக்குறோம், ஏற்றுமதி தரத்தில் கொடுக்குறோம். அதை தாண்டி 4வதாக சந்தை மதிப்பிலிருந்து குறைச்சி கொடுக்குறோம். சந்தை மதிப்பிலிருந்து குறைச்சி கொடுக்குறோம் அப்படிங்கும்போது எப்படி நாங்கள் விளைவிச்ச பொருளை அப்படியே உற்பத்தி பண்ணி அதை மதிப்பு கூட்டுறது, சுத்தம் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணி பொட்டலம் போட்டு நேரடியாக கொண்டு வந்து வாடிக்கையாளர் வீட்டில் சேர்த்துறோம். நாங்கள் கடையில் கொடுத்து அங்கேருந்து ஒரு டீலர், அங்கேருந்து ஒரு டீலர், அங்கேருந்து டீலர்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீட்டுக்கு வந்து சேர்றதுக்குள்ளார 4 விதமான மதிப்பு உயர்ந்து வந்துடுது. ஒரு பொருள் 10 ரூபா பொருள் உங்களுக்கு வரும்போது 100 ரூபா மாறுறதுக்கு பின்னாடி இருக்க காரணங்கள் இதுதான். அப்போ நாங்கள் விளைவிச்ச பொருளை நேரடியாக கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுக்கும்போது சந்தை மதிப்பிலேருந்து ஒரு பொருளுக்கு உங்களுக்கு 50 ரூபாய் வீதம் விலையை குறைச்சி கொடுக்கும்போது நீங்கள் மாதம் வாங்குற வீட்டு செலவுன்னு எடுத்துக்கிட்டாக்க 5000 ரூபாய் இருக்குனாக்கா ஒரு 3000த்துக்கே அந்த செலவு முடிஞ்சிடும். இதுதான் எங்களுடைய கணக்கு. மீதி 2000 ரூபாய் நீங்கள் மாதம் நீங்கள் மிச்சப்படுத்தும் போது ஒரு ஆண்டுக்கு 14000 நீங்கள் வந்து மிச்சப்படுத்த முடியுது. அப்போ இதிலிருந்து நாங்கள் என்ன சொல்ல வரோம் அப்படின்னாக்க, மக்களுக்கு நஞ்சில்லா உணவு தான் தேவைங்கிறது அடிப்படை தேவை. அடுத்தது சந்தை மதிப்பிலிருந்து விலையை குறைச்சி கொடுக்கணுங்கிறது. 3வது, தரத்தின் உச்சமான ஏற்றுமதி தரத்திலான உணவுப் பொருள் தருது. 4வது, இந்த உணவுப் பொருளை முதலீடு செய்தவர்கள் குறைஞ்சபட்சம் ஒரு 1000 ரூபாய் முதலீடு செய்தவர்கள் 12 மாதம் கழிச்சு அதிலிருந்து லாப கணக்கையும் அவர்கள் பிரித்து எடுக்கும்போது ஒரு சேமிப்பு அப்படிங்கிற ஒரு இடத்த நம்ம அதில் வந்து உறுதி செய்கிறோம். மக்களுக்கு எது தேவை எது தேவையில்லை அப்படிங்கிறத வந்து ஒரு இயற்கை விவசாயிகள் முடிவு செய்வாங்க அப்படின்னாக்க அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறது இந்த இந்த நேரத்தில் நான் ராது கேட்டுக்குது. ஸோ நீங்கள் வந்து ஏதாவது சந்தேகங்கள் இருக்குன்னாக்கா தயவுசெய்து வெளிப்படுத்துங்க, என்னுடைய எண்ணுக்கு அழைத்து பேசுங்க, அல்லது என்னுடைய பகிரி வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். இல்லை நான் இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன் யூடியூப்பில், அதில் கமெண்டில் உங்களுடைய கேள்விகளை கேளுங்க. ஏதோ ஒரு வழியில் என்னை தொடர்பு கொள்றதுக்கு முயற்சி செய்யுங்க. நானும் உங்களை நேரடியாக வீடு வந்து என்னுடைய துண்டறிக்கையை கொடுத்து சந்திக்க இருக்கிறேன். அதே போல் உங்களுக்கு தேவையான கேள்விகளுக்கு பதில் விளக்கங்களை நேரடியாக பார்த்தே சொல்லலான் இருக்கிறேன். அதனால் உங்களுக்கு எந்த கேள்வி இருந்தாலும் ஆயத்தமாக இருங்க. வீடு தேடி வருது ராது. நன்றி.